செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் வச்சு தான் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து அந்த டியூபெட் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு ஸ்டிச் போட்டால் அது வந்து நகருமா நகராதா, இல்லை டபுள் ஸ்டிச் போடணுமா அப்படின்னு நிறைய கொஷின் கேட்டாங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு பீடு கொடுத்து பீடில் கொண்டு போய் நீடில் இன்சர்ட் பண்ணாமல் அந்த ஃப்ளவரில் இருக்க ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் கொண்டு போய் நீடில் வச்சு கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி ஒரு 7 8 அதை மாதிரி கொஞ்சம் நிறையா அடுக்காக போட்டு எடுத்துங்க. நான் ஒரு 8 ஃப்ளவர் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லீஃப் சீக்வன்ஸ் எப்படி கோக்கணும்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். லீஃப் சீக்வன்ஸு அது மேலே ஒரு கர்தானை வச்சு லீஃப் சீக்வன்ஸில் அந்தாண்ட ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொண்டு போய் நீடில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுமாதிரி 2 தான் வைக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே வரிசலாக கொண்டு போனாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்படி கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக விழுந்துடும். அவ்வளோதான். இதை மாதிரி நான் 2 பக்கம் வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பக்கம் ஒரு 2, அந்த பக்கம் 2 வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வச்சா அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மாதிரி கூட வைக்கலாம். இதை அப்படியே கண்டினியூ கூட பண்ணிக்கலாம். 2 அதுக்கு மேலே 2 அப்புறம் ஒரு 1 வச்சிங்கனாலும் ஒரு அழகாக இருக்கும். இல்லை அந்த மேலே ஒரு ஃப்ளாரில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 3, அதை மாதிரி வச்சாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன பர்பஸ்க்காக இந்த வீடியோ போட்டேன்னா, இந்த லாங் பீடை வந்து டியூப் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஆடுமா ஆடாதான்னு நிறைய பேருக்கு டவுட்டு. அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன், கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஒரு சின்ன பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச் பண்ண அப்புறமேலுக்கு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த சின்ன பீடு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதோட ஒரு பக்கத்தில் நீடில் எடுத்து இன்னொரு பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணி அதை நான் லாக் போடுறேன். தெரியுதா உங்களுக்கு? மறுபடியும் நல்லா கவனமாக பாருங்கள். அந்த சின்ன பீடுக்கு பக்கத்துலேயே நீடில் விட்டு எடுத்து அந்தாண்ட போய் நீடில் இன்சர்ட் பண்ணால் உங்களுக்கு அப்படியே லாக் ஆகிடும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளவுதான். இதை வந்து 2 தடவை ஸ்டிச் பண்ணணும் அவசியம் கிடையாது. 2 தடவையும் ஸ்டிச் பண்ணலாம். நான் இதை மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை மாதிரி ஒரு 3 வைக்கிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். சின்ன பீடு, டியூப் பீடு, அப்புறம் ஒரு சின்ன பீடு, அது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். போட்ட அப்புறமேலுக்கு இது பார்த்திங்கன்னா அந்த சின்ன பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் கொடுத்து அந்த பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ அது உங்களுக்கு லாக் ஆகிடும். அதை மாதிரி அங்கேயும் பண்ணிக்கிங்க. 2 சைடுமே பண்ணணும். 2 சைடுமே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைனா ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்காக நான் தனியாக போட்டேன். இப்போ அதுக்கப்புறம் இங்கே ஹேங்கிங் ஒன்று கொடுக்குறேன். இந்த ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு ஹேங்கிங் தேவைப்படுது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் பீடை வந்து கோத்து எடுத்துக்குங்க. கோத்து அப்புறமேலுக்கு அடியில் ஒரு அந்த ஃபிஷ்ஷோட அந்த லாஸ்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் எடுத்திருக்கேன். வால் பகுதி மாதிரி ஒன்று தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு அதை விட்டுட்டு மீதி எல்லாத்துலேயும் திருப்பி கொண்டு போய் நீடில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பீடுக்கும் அந்த நீடில் வந்து திருப்பி போயிட்டால் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். அப்புறம் ஸ்டிச்சஸை போட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது நிறைய வீடியோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது. அவ்வளவுதான். இதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் பேக் சைடு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான இந்த ஒர்க் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.